Mantra number 3.2.9. Sayo havai tat paramam Brahma veda brahmaiva bhavati Nasya brahmavid kule bhavati Darati shokam Tarati papmanam Guha grantibhyaha vimuktaha Amrito bhavati. So இது வந்து ஒரு important மந்திரம் of this Upanishad. So இந்த ஒரு மந்திரத்திலேயே entire முண்டக்க உபனிஷத்துடைய எசன்ஸ் வந்து இருக்கு. And again இது ரொம்ப often கோட் பண்ணப்படுற ஒரு மந்திரம். ஸோ என்னெல்லாம் சொல்லப்பட்டது இந்த மந்திரத்தில்னா ஞானம், ஜீவன் முக்தி அண்ட் விதேக முக்தி எல்லாமே இதில் பேசப்படுறது. யக பரமம் பிரம்ம வேத சக பிரம்மைவ பவதி. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி என்ன அர்த்தம்? யார் ஒருத்தருக்கு பிரம்மன் தெரிஞ்சிருக்கோ அவ பிரம்மனாகவே ஆகிறான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி. ஒன் ஹூ நோஸ் பிரம்மன் பிகம்ஸ் பிரம்மன். எப்படி பிரம்மனை தெரிஞ்சுண்டா பிரம்மன் ஆக முடியும்? இது வந்து நம்மளுடைய ரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயமா இல்லையா? இப்போ என்னுடைய டே டு டே லைஃப்பில் நான் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். நான் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேனோ அதுவாகவே நான் ஆயிட்டேன்னா என்ன ஆகிறது? நிறைய விஷயங்கள் பற்றி எனக்கு அறிவு வருது. அதெல்லாமா நான் ஆயிட்டேன்னா என்ன? அது வந்து டஸ் இட் மேக் சென்ஸ்? அப்போ இங்கே உபனிஷத்து என்ன சொல்ல வருது? ஜீவாத்மா என்ன தெரிஞ்சுக்கிறான்? பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறானா, அப்புறம் பரமாத்மாவாகவே ஆகிறான் அப்படின்னு சொல்கிறது. How is this logically possible? உபனிஷத் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ பாசிபிள் அப்படின்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிபிளாக ஆகும்னு சொல்கிறது. என்ன கண்டிஷனு? நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நான் ஆல்ரெடி பரமாத்மா, ஆனால் என்னுடைய இக்னோரன்ஸ்னால நான் என்னுடைய ரியல் நேச்சரை டிஸ்ஓன் பண்ணிட்டேன். ஸோ எப்படி வந்து அந்த கர்ணன் என்ன பண்ணான்? கர்ணனுக்கு இக்னோரன்ஸ் இருந்தது. என்ன இக்னோரன்ஸ் இருந்தது? அவனுடைய ஒரிஜினல் நேச்சர் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. ஆர் அவனுடைய ஒரிஜினல் நேச்சரை அவன் டிஸ்ஓன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து ஒரிஜினலி யார்? கௌந்தேய, குந்தி புத்திரன், கரெக்டா? ஆனால் அந்த விஷயம் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து எனக்கு நான் யாருன்னு தெரியாததுனால இப்போ நான் என்ன பண்ணலாம்? நான் யாரெல்லாம் இல்லையோ அது எல்லாத்தையும் இப்போ நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ கர்ணனுக்கு வந்து குந்தி புத்திரன் அப்படின்னு தெரியாததுனால அவன் என்ன நினச்சிட்டான்? தன்னை ராதையின் மைந்தன், தேரோட்டியின் பையன் அப்படின்னு அவன் வந்து இப்போ ராங்காக தன்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டான். பட் ஆக்சுவல் ஃபேக்டு கௌந்தேயன். இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வருது இல்லையா? அந்த வாருக்கு முன்னாடி குந்தியே வந்து சொல்கிறா, நீ வந்து என்னுடைய பையன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அந்த விஷயத்தை கேட்ட உடனே கர்ணனுக்கு ஏதாவது மாற்றங்கள்லாம் ஏற்படுறதா? ஃபிசிக்கலாக ஏதாவது சேஞ்செலாம் ஏற்படுறதா? அப்போ இது ஜஸ்ட் அன் அண்டர்ஸ்டாண்டிங், இன்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ முன்னாடி அவன் தப்பாக தன்னை ராதையின் மைந்தன் நினச்சிருந்தான். முன்னாடியும் அவன் கௌந்தேயன்தான். அவன் ராதையின் மைந்தன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதும் அவன் கௌந்தேயன்தான். அவன் கௌந்தேயன் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமும் அவன் கௌந்தேயன்தான். எப்பயுமே அவன் வந்து அந்த குந்தி புத்திரனாக தான் இருக்கான். அது மாதிரி இந்த ஜீவாத்மா ஆல்ரெடி பரமாத்மா தான்.
ஆனால் அது தன்னை ஜீவாத்மான்னு நினச்சின்னு இருக்கு. இப்போ ஜீவாத்மாவாக நினச்சின்னு இருக்கும் பொழுதும் அது பரமாத்மா தான். நான் ஜீவாத்மா இல்லை பரமாத்மான்னு தெரிஞ்சின்றதுக்கு அப்புறமும் அது பரமாத்மாவாகவே இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ராங் நோஷனை நாம் ட்ராப் பண்ணுறோம். அப்போ அந்த இக்னோரன்ஸ் இருக்கு இல்லையா, நான் வேறு ஏதோன்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கேனே, அந்த நோஷனை ட்ராப் பண்ணுறதை தான் நாம் மெர்ஜர் அப்படிலாம் பேசுகிறோம். ஸோ வேத பிரமாணம் மூலமாக இந்த அறிவானது நமக்கு கிடைக்கிறது. கிடைச்ச உடனே என்ன பண்ணுறோம், ஜீவ பாவத்தை நாம் ட்ராப் பண்ணிவிட்டு, நான் பிரம்மன்லாம் ஆகிறதில்லை, ஆல்ரெடி பிரம்மன் தான், ஆனால் ஜீவ பாவத்தை நான் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு நான் பிரம்மன் தான் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறேன். அறிவு மூலமாக என்னோடய ஜீவபாவத்தை ட்ராப் பண்ணி பிரம்ம பாவத்தை கிளைம் பண்ணுறதுக்கு பேர் என்னது, ஐக்கியம், மர்ஜர் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ பிரம்ம வித் பிரம்மைவ பவதி. எப்போ இது பாசிபிள்? மிஸ்டேக் நடந்திருக்கணும், நாலேஜ் கிடச்சிருக்கணும், அப்போ இது சாத்தியம். ஸோ நான் ஆல்ரெடி பிரம்மன் தான், நாலேஜ் மூலமாக அதை கிளைம் பண்ணுறேன். ஸோ யஹ பிரம்ம வேத. ஸோ எப்படி அந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கிறான்? ஸோ தெரிஞ்சுக்கிற மெத்தடும் இங்கே இம்பார்ட்டன்ட். அந்த பிரம்மனை இந்த பர்சன் ஒரு ஆப்ஜெக்டாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இதுதான் பிரம்மன் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கல. யார் தெரிஞ்சுக்கிறாளோ அதை ஐ ஆம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதுதான் இங்கே நடக்கிறது. அயம் இது யஹ வேத சஹ பிரம்ம பவதி. யார் ஒருத்தர் இதை தெரிஞ்சுக்கிறாளோ அவா பிரம்ம பவதி. பவதி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கிளைம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அதுவாக மாறுறதில்லை, கிளைம் பண்ணிக்கிறான். அதுவும் எப்படி கிளைம் பண்ணிக்கிறான்? பிரம்ம ஏவ, நான் பிரம்மன் உன்லி அப்படின்னு அவன் கிளைம் பண்ணிக்கிறான். யஹ வேத சஹ ஏவ பிரம்ம பவதி. யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவள் மட்டும்தான் அந்த பிரம்மன் அப்படின்னா இங்கே அந்த சாதனாவை குறிக்கிறது. ஸோ ஞானத்தினால மட்டுமே இந்த நாலேஜ் பாசிபிள் அப்படிங்கிறதையும் மந்திரம் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது. ஸோ இந்த நோவர் பிகம்ஸ் பிரம்மன் ஒன்லி. யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவள் கண்டிப்பாக பிரம்மன் ஆயிடுவா அப்படின்னு சொல்கிறது. ஆயிடுவா அப்படின்னா ஆல்ரெடி நான் பிரம்மனாக தான் இருக்கேன் அப்படிங்கிறதை அவன் தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த யார் தெரிஞ்சுக்கிறானோ அந்த ஞானி இருக்கானே அவன் வெரி வெரி பவர்ஃபுல்லாக. எப்படி? தன்னை சுற்றி இருக்கிறவாளையும் பிரம்மனாக கன்வெர்ட் பண்ணிடுவானாம். இங்கே கன்வர்ஷன் ப்ரோக்ராம்லாம் நடக்கிறதுல அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா. இந்த ஞானி பண்ணுற கன்வர்ஷன் ப்ரோக்ராம் மாதிரி கிட்டக்கே வர முடியாதான். ஸோ அந்த பர்சனோட ப்ரெசன்ஸில் தன்னை சுற்றி இருக்கிறவா எல்லாரும் நேச்சுரலாகவே மாறிடுவா. ஸோ அந்த உபனிஷத் அந்த ஞானியோடைய க்ளோரியை சொல்கிறது. அஸ்ய குலே அப்ரம்மவித் ந பவதி. அஸ்ய அப்படின்னா அந்த ஞானியுடைய குலே, ஞானியுடைய ஃபேமிலியில் அப்ரம்மவித் ந பவதி. யாருமே இந்த நாலேஜை மிஸ் பண்ணிட முடியாது. அப்படின்னா இப்போ நாமெல்லாம் படிக்க வந்திருக்கோம்னா நம்மளுடைய ஃபேமிலியிலையும் டெஃபினட்டாக யாராவது இந்த மாதிரி இருந்திருக்கணும். அதனால் அவன் மூலமாக நமக்கு இந்த விஷயமானது கிடச்சிருக்கு. இப்போ நாம் ஞானி ஆகிட்டோம், நமக்கு இந்த விஷயம் புரிஞ்சிடுது அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுடைய ஃபேமிலியிலையும் இதை தெரிஞ்சிக்காத பர்சன் இருக்க மாட்டா. எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும்னு வருவா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படின்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கோம்ல, டெஃபினட்டாக அந்த ஃபேமிலியில் நாம் பிறக்கிறதுக்கு கண்டிப்பாக புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியே கிடச்சிருக்கு. இப்போ இந்த குலம் அப்படிங்கிற வார்த்தை ஃபேமிலியும் ரெஃபர் பண்ணலாம்,
குருகுலத்தையும் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதை வந்து குருகுலத்தில் தானே படிப்பா இல்லையா, அதனால் அந்த குருகுலத்தில் ஒருத்தருக்கு கூட தெரியாமல் போகாது, எல்லாரும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா அந்த குருவோடைய டீச்சிங்னால. அப்படியும் இதை நாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஞானி ஆகலாமா வேண்டாமான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் திருந்தணும், அதுதானே நம்மளுடைய எய்ம் இல்லை. எப்பயுமே நமக்கு அடுத்த வாழை சேஞ்ச் பண்ணி தானே பழக்கம். ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவாள்லாம் திருந்துறதுக்காகவாவது நான் வந்து முதல்ல ஞானி ஆகிறேன் அப்படின்னு நினச்சி நீ ஏதோ ஒன்றத்தை படித்தா சரி. ஸோ இந்த நாலேஜ் வந்தாச்சு. அகம் பிரம்ம அஸ்மி, ஜீவன் முக்தி ஓகே, விதேக முக்தியும் நம்ம பார்த்துட்டோம். வேறு ஏதாவது இருக்கா இது தவிர அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு உபனிஷத் சொல்கிறது தரதி சோகம். தரத்தினா கடக்கிறது, கிராசஸ் ஓவர். எதை? சோகம், துக்கம், மென்டல் பெயின், டிஸ்ட்ரெஸ், இதெல்லாம் இருக்கவே இருக்காதான். இப்போ ஜீவன் முக்தியுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா துக்க நிவர்த்திஹி, ஃப்ரீடம் ஃப்ரம் சாரோ. இப்போ வந்து ஒரு ஞானி நான் தான் ஆத்மா அப்படின்னு கிளைம் பண்ணிக்கும் பொழுது அந்த ஞானிக்கு தெரியும் ஆத்மாவுக்கு எந்த விதமான ஆட்ரிபியூட்ஸும் கிடையாது, நிர்குணம் சைத்தன்யம் இல்லையா. அப்போ எந்த ஆட்ரிபியூட்டும் இல்லைன்னா சாரோ அப்படிங்கிற ஆட்ரிபியூட் இருக்க முடியுமா? அது வந்து நாட் பாசிபிள். ஆத்மாவை ஒரு நாளைக்கும் நம்ம வந்து அன்ஹாப்பி ஆத்மா அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாது. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் துக்க ஆட்ரிபியூட்டும் கிடையாது. அதனால நான் ஆத்மா அப்படின்னு என்ன புரிஞ்சுட்டு கிளைம் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு நாளைக்கும் சோகம் இருக்கவே முடியாது, என்னால் ஒரு நாளைக்கும் துக்கமாக இருக்கவே முடியாது. ஆஸ் ஆத்மா ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் சாரோ. இது வந்து ஞானத்தோட பெனிஃபிட். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானத்தோட பெனிஃபிட். இப்போ ஞானிக்கும் ஒரு மைண்ட் இருக்கும்ல, அது என்ன ஆகிறது? ஞானியுடைய மைண்டும் ஃப்ரீ ஃப்ரம் சாரோ. ஆனால் இந்த சாரோலேருந்து ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஞானியுடைய மைண்டு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த மைண்டு ஃப்ரீ ஆகிறது வந்து ஞானத்துடைய பலன் கிடையாது. மைண்டு ஃப்ரீ ஆகிறது சாதன சதுஷ்டய சம்பத்தியுடைய ரிசல்ட். இப்போ ஞானத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறான் ஞானி? நான் பாடி கிடையாது, மைண்டு கிடையாது, அகம் ஆத்மா, ஆத்மாவுக்கு துக்கம்லாம் கிடையாது, நிர்குணம். அப்போ ஞானி எனக்கு துக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். பட் இப்போ டிரான்சாக்ட்லாம் பண்ணுறதுக்கு ஞானி தன்னுடைய பாடி மைண்டெல்லாம் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த மைண்டே துக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஞானத்தினால கிடைக்குமா அப்படின்னா அது வந்து எந்த பிளேனில் இருக்குது? விவகார பிளேனில் இருக்கிறதுனால அதுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி தேவைப்படுறது. அதுலேயும் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அந்த குவாலிஃபிகேஷன்லேயும் அப்படின்னா துக்கம் இல்லாமல் இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. வைராகியம் அண்ட் க்ஷமா, இது ரெண்டும் வந்து நம்மளுடைய மென்டல் ஃப்ரீடம்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வைராகியம் கம்பல்சரி, க்ஷமாவும் கம்பல்சரி. வைராகியம்னா என்னது? ராகத்வேஷத்திலேருந்து விடுபடுறது, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லேருந்து வெளியில் வருது. அப்படின்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுவும் டிஸ்பேஷன் தானே. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? துக்கம் ஏற்படும். எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோன்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு
அது வேணும், அது எப்படியாவது போய் நாம் இப்போ வந்து அதை அடையணும். அப்போ என்ன ஆகும்? மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகும், பெயின் வரும் மைண்டுக்கு. அப்புறம் பிடிக்கலைங்கிற விஷயம் நமக்கு கிடச்சிது அப்படின்னா அது எப்படி நம்மக்கிட்டேருந்து துரத்துறது அப்படிங்கிறதுல அகெயின் நம்மளுடைய மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ராகத்வேஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக துக்கம் வரும். ஸோ ராகத்வேஷத்தை நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியணும். ராகத்வேஷம் இல்லாமல் மைண்டுனால இருக்க முடியாது, ஆனால் அதை நம்மளுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு தெரியணும். அதை எவ்வளோ அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ராகத்வேஷத்தையே எது கிரியேட் பண்ணுறது? அகங்காரா அண்ட் மமக்காரா தான் அதை கிரியேட் பண்ணுறது. அகங்காரம் பாடி மைண்டில் இருக்குது, மமக்காரம் ஃபேமிலியில் இருக்குது, நம்மளுடைய பொசஷனில் இருக்குது, ப்ரொஃபஷனில் இருக்குது. ஸோ இந்த அகம் மமாவை டைல்யூட் பண்ணணும். அப்போ நான் ஆல் த டைம் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எப்போ பிரச்சனை வருது? நான் 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 யோசிச்சுட்டு இருக்கிறனால தான். இந்த நான் வந்து அகங்காரா நான். நம்ம யோசிக்கிற நான் சைத்தன்ய நானாக இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் எப்படி யோசிப்போம்? நான் மட்டும் எப்படி இருந்தேன்னா இப்படி இருந்தேன்னா, எப்போ பாரு அந்த நான் வருதில்ல, அந்த நான் பற்றி ஆல் த டைம் யோசிக்கக்கூடாது. அப்போ நான் வந்துட்டேன்னா உடனே என்னுடைய ஃபேமிலி இமீடியட்டாக வந்துடும். இப்போ என் ஃபேமிலிக்காக தானே நான் வந்து கஷ்டப்படுறேன், என் ஃபேமிலிக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அகெயின் அங்கேயும் அந்த நான். என் ஃபேமிலி என்னை யாருமே வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, யாருமே என்னோடய ஃபேமிலியில் என்னை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறா. திருப்பியும் அந்த நான் சென்ட்ரிக்காகவே நம்மளுடைய தாட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை தாண்டி இருக்கிற விஷயத்தை நம்மளால் யோசிக்க முடியாது. அப்போ ராகத்வேஷத்தை என்ன பண்ணணும்? அகம் மம ராகத்வேஷம் இது எல்லாத்தையும் பகவான்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். அதுதான் ஒரே வழி. என்னோடது எதுவும் இல்லை, பகவான் ஓனர், பகவான் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கார், என்னோட டியூட்டியை நான் பண்ணணும். ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணோம் அந்த இடத்துல? யூசர்ஷிப். வரமா யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே ரூமெல்லாம், டவலெல்லாம் எடுத்துன்னு போய்டுவேல வீட்டுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கா. அதுக்காக என்னோடது இல்லை அப்படின்னு நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேனா? அதை யூஸ் பண்ணுறதுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் என்ன அறிவோடு யூஸ் பண்ணுவேன்? டேமேஜ்லாம் எதுவும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப அழுக்கெல்லாம் பண்ணிட்டா எந்த ரூம்லேருந்து எடுத்துன்னு போகிறான்னு பார்த்துட்டானா அசிங்கமாயிடும். அதனால கேர்ஃபுல்லாக அந்த டவலை யூஸ் பண்ணணும். அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஃபேமிலிங்கிறது என்னது? யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஃபேமிலியை டேமேஜ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? இப்போ பத்திரமா ஜாகிரதையாக ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஃபேமிலியில் இருக்கிறவா இதை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டா, நமக்கு வந்து அப்ரிசியேஷன்லாம் கொடுக்க மாட்டா. இவ்வளோ பார்த்து பண்ணாலும் ஃபேமிலிக்கிட்டேருந்து ஒரு அப்ரிசியேஷன் கூட வராது. ஆனாலும் நாம் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஒரு நாள் கூட என்னோடது அப்படின்னு ஓன் பண்ணிக்க கூடாது. எப்போ ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணுறோமோ நேச்சுரலாக கண்ட்ரோல் பண்ணணுன்ற தாட் வந்துடும். கண்ட்ரோல் பண்ணும் பொழுது கண்ட்ரோல் ஆகாது. கண்ட்ரோல் ஆகாததுனால அகெயின் நம்மளுடைய மைண்டுக்கே பிரச்சனை ஏற்படுறது. அப்போ இதுலேருந்தெல்லாம் வெளில வர்றதுக்கு ஒரே வழி அறிவு தான் ஒரே வழி. எந்த ப்ராப்ளம் எடுத்துட்டாலும் அதுக்கு என்ன சொல்யூஷன்னா அதனுடைய தன்மையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா என்னால் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க முடியும். அப்போ வந்து ஓனர்ஷிப்க்கு பதிலாக யூசர்ஷிப்பை போட்டுக்கணும். கண்ட்ரோலருக்கு பதிலாக கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு போட்டுக்கணும். கண்ட்ரோல்லாம் பண்ணவே முடியாது. நீங்கள் நினைக்கும் பொழுதே அடி விழும். அந்த தாட் நமக்கு வரும் பொழுதே வேறு ஏதாவது ஒரு இது வந்து நமக்கு நடக்கும். கண்ட்ரோல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. என்ன பண்ண முடியும்? ஃபேமிலிக்குன்னா கான்ட்ரிபியூட் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ வந்து
நான் வந்து எல்லாமே பண்ணுறேனே, எனக்கு வந்து அந்த கண்ட்ரோலர்ஷிப் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த அனாத்மாவை தானே நாம் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அனாத்மாவோட நேச்சர். அந்த நேச்சரை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தோடைய எய்ம். இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை மேலே போட்டேன்னா கீழே விழக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தா அது கரெக்டாக தப்பா? மேலே போட்டால் கீழே தான் விழும். கீழே விழக்கூடாது, மேலேயே நிற்கணுன்னா நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? லா ஆஃப் கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக அது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறீர்கள், கரெக்டாக? அது மாதிரி லா ஆஃப் நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து என் ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஈஸ்வராஸ் லா. ஈஸ்வரா ஃபேமிலியை யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கார். எதுக்கு யூஸ் பண்ணணும்? என்னுடைய பரம புருஷார்த்தத்துக்காக யூஸ் பண்ணணும். வேறு எதுக்குமே யூஸ் பண்ணிடக்கூடாது ஃபேமிலியை. அதுக்காக மட்டுமே அந்த ஃபேமிலி கொடுக்கப்பட்டிருக்கு. பஞ்சமகாயஜ்யம் பண்ணுறதுக்காக எனக்கு ஃபேமிலி தேவை, அதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுக்கும் எனக்கு அந்த ஃபேமிலி யூஸே ஆகாது. சாதனாக்காக எனக்கு ஃபேமிலி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ரிசோர்ஸஸ் தேவையே எனக்கு பஞ்சமகா யஜ்யம் பண்ணுறதுக்கு, அதுக்காக அந்த ஃபேமிலி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபேமிலியை போய் என்னோடது, நான் சொல்கிறபடி தான் நீங்கள்லாம் கேட்கணும், என்னுடைய கண்ட்ரோலில் தான் நீங்கள்லாம் இருக்கணும், நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எப்படி அது ஒர்க் ஆகும்? அந்த பர்பஸே டிஃப்ரெண்ட் இல்லையா? அப்போ அந்த பர்பஸ் இப்போ நமக்கு புரிஞ்சிடுதுன்னா அது மாதிரி அந்த ஃபேமிலியை இப்போ நாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓன் பண்ணக்கூடாது. எப்போ வந்து ஓன் பண்ண ட்ரை பண்ணாலும் டெஃபினட்டாக நமக்கு ப்ராப்ளம் தான் வரும். ஏன்னா நாம் ஓனரே கிடையாது. நாம் வந்து வெறும் அதை யூஸ் பண்ணுற ட்ரஸ்டீஸ் அப்படின்னு பார்த்தோம். பகவான் தான் அதனுடைய ஓனர். இன்னொருத்தரோட விஷயத்தை போய் எடுக்கும் பொழுது அந்த இன்னொருத்தர் சும்மா இருப்பாரா? அவர் பார்த்துட்டாருனா, நீங்கள் போய் இன்னொருத்தரோட பொருளை எடுக்க போகும்பொழுது அந்த பர்சன் பார்த்துட்டா என்ன நடக்கும்? பார்க்காம உங்களுடைய பிராரப்தம் வந்து நன்னா இருந்து பார்க்காம விட்டால் தப்பிப்பேன். பார்த்துட்டா இப்போ நம்மளுடைய பிராரப்தம் பேடாக இருந்து நீங்கள் வந்து பகவானுடைய பொருளை யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய பிராரப்தம் பேடாக இருந்ததுன்னா பகவான் மண்டையிலே கொட்டுவார். பிராரப்தம் நன்னா இருந்தது, அப்போ புண்ணியம் ஒர்க் ஆச்சுன்னா அந்த நேரம் எதுவும் நடக்காமல் போயிடுறது. அகெயின் நாம் நினைக்கிறோம் நாம் வந்து அகெயின் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கணும். ஆல் த டைம் நம்மளுக்கு புண்ணியமே ஒர்க் ஆகின்னு இருக்குமா? பாப்பமும் அதில் மிக்ஸ் ஆகும் இல்லையா? அதனால் நாம் வந்து நம்மளுடைய ஃபேமிலியை வெறுமை யூஸ் மட்டும்தான் பண்ணணும். அப்படி இந்த அறிவோடு நாம் வந்து லைஃப்பை லீட் பண்ணோன்னா மைண்ட் ஆல்வேஸ் ஃப்ரீயாக இருக்கும். யார் வேணால் என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறது தெரியும் அப்படிங்கிற அறிவு இருந்ததுன்னா நம்ம மைண்டை வந்து ஆல் த டைம் ரிலேட்டிவ்லி ஃப்ரீயாக வச்சுக்கலாம். அந்த மைண்டு வந்து சாஸ்திரம் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். விஹாய காமான்ய சர்வான் புமாம் ஷரதி நிஸ்பிருஹ நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்தி மதி கச்சதி. யாருக்கு பீஸ் கிடைக்கும்? நிர்மமஹா நிரஹங்காரஹா. யார் வந்து நான் என்னோடது அப்படின்னு சொல்லாமல் இருக்காளோ அவளுக்கு தான் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ பாரு நான் 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 சொல்லிகிட்டே இருந்தால் என்னை எல்லாரும் எப்படி கவனிக்கிறா, என்னை எல்லாரும் எப்படி பார்க்குறா, இப்படியே தான் நம்மளுடைய தாட் வந்து போயிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிரஹங்காரஹாவா ஆகணும், நிர்மமாவா ஆகணும். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவஷ்யேர் விதேயாத்மா பிரசாந்தமதி கச்சதி. பிரசாந்தி பிரசாதம், இந்த மென்டல் பீஸை வந்து அதை ரெஃபர் பண்ணுறது. மென்டல் பீஸ் உனக்கு வேணும்னா ராகத்வேஷத்தை குறை. ராகத்வேஷம் இருக்கிற வரைக்கும் உனக்கு பீஸ் கிடைக்காது. ராகத்வேஷம் இருக்குங்கிறதே முதல்ல நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுவே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நமக்கு. நம்ம வந்து ராகத்வேஷத்தோடு தான் வேர்ல்டில் டீல் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு லைக்ஸ் இருக்குது, எதை நான் டிஸ்லைக் பண்ணுறேன், இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒன்றொன்றுத்தையும் முதல்ல நாம் குறைக்க ஆரம்பிக்கணும். ஸோ பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். இப்போ ஞானிக்கு வந்து இது ரெண்டுமே இருக்காது, நிர்மம நிரஹங்கார. அதனால் அவருடைய மைண்ட் எப்படி இருக்கும்? பிரசாத மதி கச்சதி.
பீஸ்ஃபுல்லாக அந்த ஞானியால் இருக்க முடியறது. அப்போ நமக்கு மென்டல் பீஸ் வேணும்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி அதுக்கு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறது. இப்போ நான் ஆத்மா அப்படின்னு கிளைம் பண்ணுறதுக்கு எனக்கு ஞானம் தேவைப்படுறது. என்னோடய மைண்டோட பீஸ்க்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி தேவைப்படுது. ஸோ ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ சாதன சதுஷ்டயம் இல்லாமல் வேதாந்தம் படித்தா நான் ஆத்மா அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் மனசு எப்படி இருக்கும்? அழுதுண்டே நான் ஆத்மா, துக்கப்பட்டுண்டே நான் ஆத்மா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சாதன சதுஷ்டயமும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வைராகியம் இருந்தது அப்படின்னு சொன்னால் சாரோவை அவாய்ட் பண்ணிடலாம். வைராகியம் அப்படின்னா அனித்திய விஷயத்தையே போய் பிடிச்சிட்டே இருந்தோம்னா அந்த தோஷத்திரயம்லாம் படித்தோம்ல, அதெல்லாம் அப்ளை பண்ணணும்ல நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ. அப்போ என்ன சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறதே அது கேட்கணும். எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் 3 விதமான தோஷம் இருக்குது, அப்படித்தான் அது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இல்லை நான் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னா போய் செவத்தில் போய் முட்டிக்கோ அப்படின்னு தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ ஃப்யூச்சரில் துக்கம் வராமல் இருக்கிறதுக்கு வைராகியம் ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி நான் ஒரு துக்க புருஷா அப்படின்னா அதுக்கு ஷம வந்து அந்த துக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மைண்ட் கண்ட்ரோல், மனோ நிகிரகம். துக்கமான தாட் வரும்பொழுது என்ன பண்ணணும், அதை வேற ஒரு தாட்டால் போட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஜபம் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்கிறது மூலமாக ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ராக விருத்தி, துக்க விருத்தி இருக்குல்ல, ஆர் பயவிருத்தி, இது எல்லாத்தையும் ஜப ஆவிருத்தி மூலமாக நாம் ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ தான் இருக்கே நமக்கு ஜபம். ஸோ ஞானியும் வந்து இந்த மாதிரி ஜபம் இல்லை பாராயணம் ஏதோ ஒன்று பண்ணி தான் இந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிட்டுருப்பா. ஸோ அதை வந்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். அபியாசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஒரே நாள்லேயே எனக்கு வந்துருமானா 12 வருஷம் படித்ததுக்கப்புறம் தானே 12th ஸ்டாண்டர்டு, அவ்வளோ டைம் அதுக்கு கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் அதுக்கான டைம் வந்து தேவைப்படுறது. அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிரஹ்யதே சஞ்சலம் ஹி மனகிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஆனால் பண்ணவே முடியாதானா பண்ண முடியும். ப்ராக்டிஸ் இருந்தால் பண்ண முடியும். அபியாசம், மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணு. அப்போ தான் சோக நிவர்த்தி பாசிபிள். தரதி பாப்மானம், ஞானி அகைன் எல்லா பாப்பங்களையும் கிராஸ் ஓவர் பண்ணிடுறான். பாப்பா அப்படின்னா சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மாவில் புண்ணியமும் இருக்குது பாப்பமும் இருக்குது. ஞானிக்கு புண்ணியமும் தான் டிஸ்ட்ராய் ஆகிறது பாப்பத்தோடு சேர்ந்து. குஹா கிரந்திபியோ விமுக்தா, எல்லா நாட்ஸும் வந்து ரிமூவ் ஆகிடுறது. நம்ம ஹிருதய குகையில் இருக்கிற எல்லா அந்த இக்னோரன்ஸ் தான் நம்ம நாட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறது. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை முன்னாடி நாம் பார்த்துருக்கோம். ஸோ அவித்யா கிரந்திம் விகிரதீக சோமிய அப்படின்னு ஒரு மந்திரம் பார்த்துருக்கோம். அதே தான் இங்கேயும் சொல்லப்படுறது. முடிச்சு அப்படின்னு சொன்னால் கிரந்தினா அறியாமை, இக்னோரன்ஸ். அது வந்து அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகுமானா அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகாது. ஏன்னா அது வந்து எப்போலேருந்து இருக்குது நம்மக்கிட்ட, அநாதி அவித்யா வாசனையா. அதனால் அந்த நாட் வந்து குகையில் வேறு இருக்குது. அதை வந்து நாம் கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணணும். இந்த ஞானிக்கு அது ரிமூவ் ஆகிடுறது பிகாஸ் ஆஃப் ஞானம். விமுக்தா பவதி, ஞானி பிகம்ஸ் ஃப்ரீ. இது வந்து ஜீவன் முக்தி. அமிர்தோ பவதி, பிராரப்தம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? அமிர்தோ பவதி, பிரம்மனாகவே அவன் இருக்கிறான். அமிர்தம்னா இந்த இடத்துல பிரம்மன். இது வந்து விதேக முக்தியை குறிக்கிறது இந்த மந்திரத்தை.